ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆல்மண்ட் பிஸ்கட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ ஆல்மண்ட் பிஸ்கட் பண்றதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட் வேணுங்கிறத பார்க்கலாம். மைதா 150 கிராம், பட்டர் 100 கிராம், இது வந்து அன்சால்டட் பட்டரா எடுத்து வச்சுக்கோங்க. பவுடர் சுகர் 100 கிராம், பாதாம் 30 கிராம், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் போடணும். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டராக இருக்கணும். பிஸ்கட் செய்கிறதுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. பிஸ்கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணணும். 180 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியிருக்கோங்க. பட்டரை இந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். இந்த ஓரத்தில் இருக்கிறத எல்லாத்தையும் உள்ளே எடுத்து விட்டு இது மாதிரி நல்லா பீட் பண்ணணும். பட்டர் வந்து நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு பீட் பண்ணணும். உங்ககிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு கூட நல்லா பீட் பண்ணலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சுகரை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சுகரை பாதியாக இந்த பட்டரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். முதல்ல கொஞ்சம் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பவுடர் சுகரை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓரத்தில் இருக்கிற அந்த மாவு எல்லாத்தையும் உள்ளே எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மைதாவையும் பேக்கிங் பவுடரையும் சலிச்சு இந்த பேட்டரில் சேர்க்க போகிறோம். ஏன் சலிக்கிறோம் அப்படின்னா, பேக்கிங் பவுடர் எல்லா இடத்துலையும் ஈவனாக கலக்கிறதுக்காக இந்த சலிக்கிறோம். அப்படியே நம்ம போட்டோம்னா ஒரே இடத்துல பேக்கிங் பவுடர் வந்து இருந்துடும். அதனால் சலிச்சு போட்டோம்னா ஈவனாக எல்லா இடத்துலையும் பேக்கிங் பவுடர் கலக்கும். அதனால தான் சலிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா சலிச்சுக்கணும். நல்லா சலிச்சுட்டு அந்த வெண்ணெயோட இது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கணும். வெண்ணெயில் இருக்கிற மாய்ஸ்சரே நமக்கு போதுமானது. இதில் நமக்கு தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு மாவு நல்லா ரெடியானோடனே நம்ம பாதாமை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பாதாமையும் இதில் சேர்த்து இதையும் அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் சேர்ந்து வந்த உடனே நம்ம கையை வச்சு நல்லா ஒன்று சேர மாவை பிசைய போகிறோம். நம்ம மாவு வந்து ரொம்ப அழுத்தி ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது. சப்பாத்தி மாவுக்கெல்லாம் பிசைகிற மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து டைட்டாக பிசைஞ்சோம் அப்படின்னா பிஸ்கட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு மெதுவாக சாஃப்டாக பிசையணும். இந்த மாதிரி பிசைஞ்சு டோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக ரெடி ஆகியிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எந்த பிளேட்டில் பிஸ்கட் பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டில் நல்லா பட்டர் தடவி அதில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்குறேன். இப்போ நம்ம இந்த மாவை வச்சு என்னென்ன ஷேப்பில் நமக்கு பிஸ்கட் வேணுமோ அந்தந்த ஷேப்பில் இப்போ செய்ய போகிறோம். இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்பும் அப்புறம் ஸ்கொயர் ஷேப், இந்த 2 ஷேப்லையும் நான் பிஸ்கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் பண்ணலாம். இப்போ நம்ம பிஸ்கட் வைக்கும்போது ஒரு பிஸ்கட்டுக்கும் இன்னொரு பிஸ்கட்டுக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்கிற மாதிரி பிஸ்கட் வைங்க. பக்கத்தில் ஒட்டி வச்சோம் அப்படின்னா நமக்கு பிஸ்கட் பேக் ஆகும்போது அது இன்னொரு பிஸ்கட்டோட ஒட்டிடும். அதனால்
2 பிஸ்கட்டுக்கும் இடையில ஒரு சின்ன கேப் வச்சு பிஸ்கட்டை அரேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி ஒன்றொன்னா ரவுண்ட் ஷேப் பிஸ்கட்டை ரெடி பண்ணிக்கணும். இப்போ ஸ்கொயர் ஷேப் பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் ஒரு நல்லா ப்ரெஸ் கொடுத்து ஒரு ஸ்கொயர் மாதிரி அதை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வரும். இப்போ ஒரு நல்ல ஷார்ப்பான நைஃப் எடுத்துக்கோங்க. நைஃப் எடுத்துட்டு அதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ண போகிறோம். மெதுவாக கட் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த பிஸ்கட் உடையும். ஏன்னா நமக்கு மாவு ரொம்ப டைட்டாக பிசையலை. சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சோன்னா ஈஸியாக கட் பண்ணிடும், பிஸ்கட்டுக்கு எந்த சேதமும் வராது. ஆனால் இப்போ மெதுவாக கட் பண்ணணும், இல்லைன்னா பிஸ்கட் உடையும். இந்த மாதிரி மெதுவாக பிஸ்கட்டை கட் பண்ணிவிட்டு அந்த 4 பக்கமும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பிஸ்கட் நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி பிளேட்டில் வைக்கிறேன். நான் ரவுண்ட் ஷேப்பும் ஸ்கொயர் ஷேப்பும் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஷேப் விருப்பமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லா பிஸ்கட்டையும் பிளேட் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிற மாவையும் நான் பிஸ்கட் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் ஷேப் பண்ணி அதையும் பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் செஞ்சாச்சு. இப்போ அந்த ரவுண்ட் பிஸ்கட்டில் ஒரு சின்ன டிசைன் கொடுக்கறதுக்காக ஃபோர்க் எடுத்து மேலே ஒரு ப்ரெஸ் கொடுக்குறேன். அப்போ அதில் கோடு கூட அழகாக விழும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி செய்கிறேன். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் இதில் செஞ்சுக்கலாம். நான் ஃபோர்க்கை வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லா பிஸ்கட்லேயும் நான் இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஓவனுக்குள்ளே வச்சு பேக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஓவனை 180 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஓவனுக்குள்ளே வச்சுட்டு அதே 180 டிகிரி செல்சியஸில் 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும். ஒவ்வொரு ஓவனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு 15 மினிட்ஸில் பிஸ்கட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதனால் எனக்கு 15 மினிட்ஸ் நான் செட் பண்ணியிருக்கிறேன். மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு பிஸ்கட் ரெடி ஆயிட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. பிஸ்கட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். செம்மையா வந்திருக்கு பிஸ்கட். சூப்பராக வந்திருக்கு. அப்படியே கடையில் வாங்குற பிஸ்கட் மாதிரி இருக்கு. டேஸ்டான பிஸ்கட் ரெடி ஆயிட்டு. இப்போ சூடாக இருக்கும்போது பிஸ்கட் கிரன்ச்சியாக இருக்காது. அதனால் இதை கொஞ்சம் ஆற விடணும்.
இப்படியே விட்டோம் அப்படின்னா பிஸ்கட் வந்து நமத்து போயிடும். அதனால் இந்த பிஸ்கட்டை ஒரு வயர் ரேக்கில் ஒன்றா எடுத்து பிளேட் பண்ணிடுங்க. நல்லா ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பிஸ்கட் வந்து நல்லா ஆறி நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக ரெடி ஆயிருக்கு. 2 பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஒரு பிஸ்கட்டுக்கும் இன்னொரு பிஸ்கட்டுக்கும் இடையில கேப் விட்டதுனால ஒன்னோட ஒன்று ஒட்டவே இல்லை, கரெக்டாக பேக் ஆகி வந்திருக்கு. எல்லா பிஸ்கட்டையும் இந்த மாதிரி வயர் ரேக்கில் வச்சு ஆற விட்டுருங்க. இப்போ சுவையான ஆல்மண்ட் பிஸ்கட் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி